மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் தமிழக கட்சிகள், டு பி ப்ரிசைஸ் திராவிட கட்சிகள் ஆஸ் ப்ரொபகண்டட். ஸோ அதை ஆதரிக்கும் இல்லை அதை திணிக்கும் இல்லை சாரி அதுக்கு சாதகமாக பேசக்கூடிய தேசிய கட்சிகள், டு பி ப்ரிசைஸ்ட் பிஜேபி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கேம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் மும்மொழி கொள்கையை எப்படியாவது புதிய கல்வி திட்டத்துக்கு மூலியமாக கொண்டு வந்துடணும் அப்படின்றது அவங்களோட திட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் மும்மொழி கல்வின்ட்டு பின்னம் கதவை தட்டி கொண்டு உள்ளே கொண்டு வருவது இந்தியா தான். ஸோ நாங்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக போன்ற கட்சிகள் போராடிட்டு இருக்க ஒரு பக்கம். இந்த பக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க அமைச்சர் மகனோ இல்ல ஒரு முதலமைச்சர் மகனோ இவர்கள் யாருமே ஒரு இருமொழி கல்வி இருக்கக்கூடிய ஒரு இதுல படிக்கல. அவங்க எல்லாருமே மும்மொழி இருக்க இடத்துல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆயிடுறாங்க. நீ எங்களை மாதிரி எளிய மக்கள் படிக்கக்கூடிய பயிலக்கூடிய பள்ளிகளான அரசாங்க பள்ளியில் நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரதுனால அவர்கள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா தான் பிஜேபி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா எச் ராஜா இல்லைனா திரு அண்ணாமலை அவர்கள் போன்றவங்களோட வாதம் இப்படியானதான் இருக்கு. ஆனால் இந்த வாதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிஜேபிக்கு நாள சத்தியமாக 1% கூட கிரெடிட் ஏற்படுறதே கிடையாது. நீங்கள் கொண்டு வர முருகன் இந்த மாதிரியான இந்தி திணிப்பு இது எதையுமே தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது ஆணிபூர்வமாகவே நிரூபணமான ஒன்று தான். அதனால தான் நம்மளால பெரிய லெவலில் தேர்தல் அரசியலில் ஜெயிக்க முடியல. கூட்டத்தை கூட்டினாலுமே கூட தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் பெரிய முன்னேற்றம் காட்ட முடியல அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே இப்போ திரு விஜய் அவர்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளி நடத்துறாரு, அவர் தாவாக்கா தலைவர் அப்படின்னு சொல்லி பிரச்சனை கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களோட பர்சனல். அவங்க சம்பாரிச்சாங்க, அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல் நடத்துறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ அவங்களாம் நீங்க என்ன பண்றீங்கன்றத அவங்க பண்ணுவாங்க. நீங்க பண்ணல, உங்க பேர்ல ஒரு ஐடி கம்பெனி பெங்களூர்ல இயங்குதுன்றது கூட புரியாம இருக்கலாம். அதெல்லாம் எல்லாரும் பிரஸ் மீடியாவில் கூப்பிட்டு பேப்பர் கட்டி இதோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகுது? நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்றீங்க. அதுலேயே இந்த மும்மொழி கொள்கைன்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க இன்னும் பெட்டரா அதை அப்ரோச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் நார்த் ஸ்டேட்ஸ்ல மும்மொழி கொள்கையை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம், இத்தனை பள்ளிகளில் நாங்கள் தமிழை பயிலிக்கிறோம் இல்லைன்னா தமிழை கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டாட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். மற்ற மாநிலங்களெல்லாம் நாங்கள் வேற என்னென்ன மொழிகளை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். கட்டாயம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை ஐ ஓப்பனராக இருக்கலாம். அங்கே போடுறா மகாராஷ்டிராவில் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கே போடுறா உத்தரப்பிரதேசத்தில் தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க, இங்கே போடுறா வேற ஒரு ஸ்டேட்ல மலையாளமும் கன்னடமும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, எல்லா மொழிகளையும் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க போல, நமக்கு தான் புரியல, குண்டுச்சட்டியில் உதிர ஓட்டுற மாதிரி மாட்டிட்டு போல அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். தமிழக பள்ளியில் படித்து எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் செட்டில் ஆனவங்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். இல்லை பெரிய பெரிய பதவிகளில் நான் வேலை பார்க்குற அலுவலகங்களே உட்காந்துருக்க என்னால் சந்திக்க முடியுது. அப்படின்னும் போது கல்வி சரியான முறையில் தான் இங்கே கொண்டு போய் சேர்க்கப்படுதுன்றது நாங்கள் உறுதியாகவே சொல்லுவோம். அதே மாதிரி மும்மொழி கொள்கை தேவைன்றதோட இப்போ விஜயோட மகன் அமெரிக்கன் இதில் படிச்சாரு, அவர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலினோட பையன் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல ப்ரொபகண்டாக இருந்தாலும் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு ஆங்கிலமே போதுமானது. ஆங்கிலத்தை இங்கே சொல்லித்தர மாட்டேன் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. ஏன்னா உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி தேவைங்கிறத முடிவு பண்ணி அது ஆங்கிலம்ன்றது ஒப்புக்கொண்டது, எல்லாருமே ஒப்புக்கொண்ட மொழி. அதனால ஆங்கிலத்தை கற்றுத்தரதுக்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கும். ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கும் இங்கே இருக்க நிறைய மாணவர்கள் தயாராக இருக்காங்க. எந்த மொழியாக இருந்தாலும் திணிக்கப்படாமல் அந்த மொழியை தானா கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மட்டுமே குற்றமாகவே தவிர, அது திணிக்கப்படும் போது கண்டிப்பாக அதை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம கட்சிகள் சரியாக பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதே மாதிரி பிஜேபி அவங்களோட அப்ரோச்சை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாதான் தமிழ்நாட்டில் அவங்களோட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியும். இல்லைனா திருப்பியும் பின்னடைவு தான் ஏற்படும்.